பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிசய மனிதர் திரு முருகப்பெருமாள். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பரிகாரம், இந்த ஆன்மீகம், அதுல ஒரு வெறுப்பு, தீராத ஒரு வெறுப்பு இருக்கு. ஆன்மீகத்து மேல வெறுப்பு இல்ல, ஆன்மீகவாதி மேலதான் வெறுப்பு. ஆன்மீகவாதி மேல வெறுப்பு இருக்குது. பரிகாரம் அப்படின்னா உச்சகட்ட கோபம் வருது. ஏன், எதுக்காக அப்படின்னா, நான் நிறைய பேர், நீங்களும் அதுல ஒருத்தர் கமெண்ட் எனக்கு போட்டிருந்தாரு. நம்ம திருநள்ளாறுக்கு சனீஸ்வரன் கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லும் போது, அடுத்தவன் அதுல அவர் கெட்ட வார்த்தை போட்டிருந்தார். அடுத்தவன் சோத்துல மண்ணலி, நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன், அடுத்தவன் சோத்துல மண்ணலி போடாம, அவர் அதுல வேற மென்ஷன் பண்ணியிருந்தார். அடுத்தவன் சோத்துல மண்ணலி போடாம உனக்கு பலன்னு சொல்ல முடியாதா? நீ எதையாவது சொல்லி பொழைச்சிட்டு போக வேண்டியதானே? தப்பு ரைட்டுங்கிறத நீ எதுக்கு பேசுற? பொதுவாகவே இது ஒவ்வொருத்தரும் எங்கே போனால், இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா என்னுடைய ஒரே ஒரு பொண்ணு, ஒரு பையன், அவளை வளர்த்து என் பொண்ணு இறந்துருச்சு, இந்த வயசுல கல்யாணம் ஆகி என் குடும்பத்தையே பார்க்கணும், என் பொண்ணு தான் பார்க்கும், என் மனைவிக்கு அப்புறம் அவள் தான் பார்ப்பா, எல்லாமே என் கூட இருப்பான்னு சொன்னாங்க. என் பையன் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டான், என் கூட இருந்ததே என் பொண்ணு, இந்த பொண்ணு தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும், உங்களுக்கு அவளுக்கு ஆயுள் கெட்டி அப்படிலாம் நிறைய சொன்னாங்க. இன்னைக்கு என் பொண்ணு இல்லை, அவரு அழாத நாளே இருக்காது. அப்பேற்பட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நானே ஒரு 36 வயசுல, சின்ன வயசுல நான் பிறந்த ஊர் என்னுடைய தென்பகுதி, தென் மாவட்டத்தில் பிறந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஊரை காலி பண்ணி வெளியில போனோம். அப்ப எங்க அம்மா ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ ஜாதகம் பார்க்கும்போது 7.5 சனியில பிறந்திருக்காப்ப, 7.5 சனியில பிறக்கும்போது ஊடு இந்த மாதிரி அலைய வைக்கும், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவரு லைஃப் லாங் இப்படிதான் இருக்கும்னு அவர்கிட்ட சொல்ல, இவன் பிறந்த நேரமே சரியில்லை. இப்படி ஒரு குடும்பத்துல ஒரு 4 பசங்க இருக்காங்கன்னா, சில குழந்தைகளை மட்டும் மன ரீதியா இவன் பிறந்த நேரத்துலதான் இதெல்லாம் ஆயிடுச்சு. இந்த தாய் அதை என்னதான் சொன்னாலும் அரவணைச்சாலும் தந்தைங்கிறவர் அந்த கோபத்தை காட்டுவார். பார்த்திருக்கீங்களா? அப்போ எங்க வீட்டுல என் தம்பி இருப்பான்னா என் மேல அவ்வளவு ஒரு வெறுப்பு வரும். இந்த மாதிரி சில குடும்பங்கள் ஒரு 5 குழந்தைங்க இருக்கு, 4 குழந்தைங்க இருக்குன்னா ஒருத்தங்க மேல ஒரு வெறுப்பு வந்துடும். இந்த மாதிரி என்ன வெறுக்கும் போது சின்ன வயசுல இருந்தே நமக்கே ஒரு அன்பு கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கோலாம் நிறைய வந்துடும். இந்த மாதிரி ஊரை விட்டு காலி பண்ணி போறது. நான் என்னதான் ஆன்மீகத்திலேயே அப்படியே லைனா சின்ன வயசுல இருந்து, பிறந்ததுல இருந்து கோயில்ல பிறந்தேன், கோயில்ல சாமி ஆடுறது, இது எல்லாமே இருந்தாலும் இவன் பிறந்த நேரம் சரியில்லை, இவன் இப்படிதான் இருப்பான், கடைசி வரைக்கும் முன்னுக்கு வர மாட்டான், இந்த மாதிரி ஜோதிடர்கள் சொன்னது பெத்தவங்க ஆள் மனசுல போய் உட்கார்ந்துருக்கு. ஒரு பெத்த குழந்தையினுடைய தலையெழுத்தை இன்னொருத்தன், அது இந்த இந்து மதத்துல மட்டும், இந்த இந்து மார்க்கத்துல மட்டும்தான் உங்களுக்கு நல்லது கெட்டதை கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை ஒரு இலக்கிய, சங்க இலக்கியங்களா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு விஷயமும் நம்ம தமிழ் மதத்துல இதுலதான் இருக்கு. அந்த மாதிரி ஜாதகமும் அதுலதான் இருக்கு. இது செஞ்சா கரெக்டா இருக்கும். இப்போ பொருத்தம், கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ண மாட்டாங்க நம்ம இதுல. ஒரு பொண்ணுக்கு சடங்கு கழிக்கணுமா நேரம் பார்ப்பாங்க, ஒரு வீடு பால் கழிக்கணுமா நல்ல நேரம் பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், எல்லாத்துக்கும் A to Z நல்லது பார்க்காம பண்ணாத ஆட்கள்லாம் சில பேர்லாம் ஜோதிடர் சொல்லாம வெளியே போக மாட்டாங்க. அந்த சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது அப்பெல்லாம் ஜோதிடர்கள் கம்மி. எங்கேயாவது ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள தேடி கியூல நின்று இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆர்வம் இருக்கும், நமக்கு நல்லது சொல்லிடுவாரா அப்படின்னு. நம்ம முன்னாடியே சொல்லுவான், இவன் பிறந்த நேரம் இவங்க அப்பாவுக்கு ஆகாது, ஒண்ணு அப்பா இருக்கணும், இல்லை அப்பா காலத்துக்கு அப்புறம் தான், இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பம் முன்னுக்கே வரும்னு சொல்லிட்டான். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பமே முன்னுக்கு வரும். அப்ப இவன் பிறந்தது 7.5, அப்ப அது நடக்கும் அப்படின்னு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஊர் விட்டு ஊரு, வெவ்வேறு ஊர்ல போய் படிச்சு அந்த படிப்பு கட்டாயி, மறுபடியும் நான் கஷ்டப்பட்ட காலத்துல ஒரு 18 வயசுக்கு மேல நம்ம இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது, நம்ம ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போறோம். இப்ப இந்த காளகஸ்தி எல்லாம் பரிகாரத்துக்கு போறாங்க இல்லையா? அப்ப நான் போறேன் காளகஸ்திக்கு. நான்லாம் 10 தடவைக்கு மேல போயிருப்பேன். திருப்பதி ஒரு 3 தடவைக்கு மேல, திருநள்ளாறு அது ஒரு 4-5 தடவை. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பிரம்மா ஜாதகத்தை வச்சு இந்த மஞ்சள் மாதிரி தருவாங்க அந்த கோயில்ல. அந்த மஞ்சள் எடுத்து வந்துட்டீங்கன்னா பிரம்மா அந்த எழுத்தை மாத்திடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பட்டூர் அங்க ஒரு 2-3 தடவை. அங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி திருப்பட்டூர், பிரம்மன் கோயில், சனீஸ்வரன் கோயில், திருநாகேஸ்வரம், ஏன் ராமேஸ்வரத்துல ஒரு 51 தீர்த்தம், இப்படி ஊரா சம்பாதிச்ச காசெல்லாம் வீட்டுக்கும் கொடுக்காம இங்கேயும் கொடுக்காம நாடோடி மாதிரி அலைஞ்சு கடைசியில
அவங்க சொன்ன ஒரே கருத்து, இத்தனை வயசு வரைக்குங்கிறத விட இதுக்கப்புறமும் உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்க இருக்கு. அப்போ வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து நிற்கதியா தனியா நின்று கிடந்து நமக்கு லைஃபை இப்படித்தானாங்கும் போது, அப்போ ஒரு நாள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு கடவுள்னு சொல்லுவேன் இல்லையா, அப்போ ஒரு காட்சி, எத்தனை பேர் உனக்கு இல்லைன்னு சொன்னாலும் அத்தனை இல்லைகளையும் உண்டுன்னு சொல்றதுக்கு என்ன தவிர யாருடா இருக்கா அப்படின்னு ஒரு அம்மன் சிலையை காட்டி, அந்த சிலைக்கு ஒரு குடம் மலையிலிருந்து உருண்டு வந்து கீழே ஒரு பெரிய ஆறு ஓடுது, அந்த ஆறுக்குள்ள விழுந்து அந்த குடமே தானா எந்திரிச்சு வந்து அம்மனுக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணுது. அப்போ அப்படி ஒரு காட்சி எனக்கு கொடுத்து, என்னை தேடி வந்து நீ வெத்தலையும் களிப்பாக்கும் வச்சு வணங்கு, உனக்கு அத்தனை இல்லைகளையும் உண்டுன்னு நான் சொல்லித்தரேன், திருமணம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனை உனக்கு நான் உடைச்சு தரேன்னா இந்த சிலை என்கிட்ட பேசுது, உருவம் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காட்சி இருக்கும். நிறைய பேர் எங்க தாத்தா வந்தாங்க, பாட்டி வந்தாங்க, எனக்கு இந்த அம்மன் காட்சி கொடுத்தது, சிவன் காட்சி. நான் அந்த சிலை என்கிட்ட பேசுது அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன தேடுறேன், இப்படி அது எந்த சாமின்னு தேடும் போதுதான் இப்படி எங்க அப்பா வழி, நான் எல்லா வழியிலையும் போக முடியாது இல்லையா, அப்ப எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, அம்மாவுக்கு தாத்தா பாட்டி, எத்தனை பேர் அந்த சொந்த பந்தம் பிறந்த என் கம்யூனிட்டி சார்ந்த அத்தனை தெய்வத்துக்கும் போறேன். வணங்கும் போது எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. வாழ்க்கையில எதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு தேவையான கார் இருக்கு, எவ்வளவு பெருசு வேண்டாம், எனக்கு தேவையான ஒரு கார் இருக்கு, வீடு இருக்கு, தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கு, குடும்பம், குழந்தை, எதெல்லாம் இருக்காது நிலைக்காதுன்னு சொன்னானோ அதையும் சொல்லிட்டான். அந்த சொன்ன ஜோதிடரு அவரு பையனுக்கு பல லட்சம். எனக்கு நிறைய ஜோதிடர்கள்ல பர்டிகுலரா கேட்கிற ஒரு ஜோதிடருக்கு அவரு பையனுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி திருமணம் பண்ணி, அந்த பொண்ணும் பையனும் 3 மாசத்துல பிரிஞ்சு, அவ்வளவு பொருத்தம் பார்க்கிற ஜோதிடருக்கு பிரிஞ்சு அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்போ ஜோதிடர் வீட்டுல எல்லா பரிகாரமும் தெரிஞ்சவங்க வீட்டுல, எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்ச நம்ம அந்த புரோகிதர்கள் வீட்டுல, அப்போ எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்றவங்க வீட்டுல எந்த நோயும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஹோமமும் தெரியும், பரிகாரமும் தெரியும். அப்ப அதை நீங்க பண்ணியிருக்கலாம். ஏன் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டா, கர்மா அப்படின்னு தப்பிச்சிடுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அது எழுதினபடிதான் நடக்கும், அப்படியே உங்ககிட்ட கேட்கணும். நாத்திகவாதியும் அதாவது சொல்றாங்க என்னது, நாத்திகனையும் உருவாக்குனதே இவங்கதான். அப்ப இவன் ஏதோ ஒண்ணு ஃப்ராடு சொல்லி சம்பாதிப்பான், எப்படியும் இது நமக்கு நடக்காது. இந்த பிறந்த 8 வழியில நான் பிறந்த என்னுடைய அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும்போது எனக்கு நல்லது நடக்கும். அப்ப நான் உணர்ந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்ச, இன்னைக்கு எங்க அப்பா இருக்காரு, நீ சொன்ன எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகல. அப்ப எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இப்பவும் வருவாரு, உங்ககிட்ட தெய்வ அனுகூலம் ஜாஸ்தி சார், தெய்வத்தால ஜாதகத்தை மிஞ்சி சரி பண்ண முடியும், ஏதோ ஒன்ன சொல்லி அவங்க நழுவிக்கிறாங்க. அவங்க சொன்ன பலன்கள் 100ல கோடியில ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி சில அற்புதங்கள்லாம் நடந்துரும். அந்த மாதிரி தப்பிச்சுக்கிறாங்க. ஏன் எனக்கு நோய் வராதா வரும், அப்ப அதுக்கு அந்த உணவையோ மருந்தையோ நான் எடுத்துக்கணுங்கிறேன் நான். அதாவது தீதும் நன்றும் பிறர் தரவார். அப்ப நான் ஜெயிச்ச வழியே எனக்கு என்ன மாதிரி கஷ்டப்பட்டவனுக்கு போய் சேரணும். எத்தனை பேர் அவன் குழந்தைய நினைச்சு கஷ்டப்பட்டு வெளியூர்ல போய் தங்குன இடத்துல மாட்டிக்கிட்டு வர முடியாம, இதனாலதான் இந்த வெளிநாடு, இந்த ஆன்மீக நிறைய இந்த ஆன்மீகத்தை வச்சு வியாபாரம் பண்றவங்க மேல எனக்கு போகும். வெறும் குலசாமின்னு வெறும் அப்பமொழி சாமியை மட்டும் சொல்லாம, உங்களுக்கு 10 மாசம் உயிர் கொடுத்து, அப்பா உயிர் மட்டும்தான் கொடுக்காரு, 10 மாசம் சுமந்து கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த உடம்பையே உருவாக்குற தாய் வழி தெய்வத்தை கும்பிட மாட்டான். ஜாதகத்துல 4ஆம் இடம் தான் அசையும் சொத்து, அசையாத சொத்து. அந்த 4ஆம் இடங்கிறது தாய் வீடு. அப்போ உங்களுக்கு அம்மா வழி தெய்வத்தை வணங்கினாதான் இந்த உடல். அப்போ வெறும் அம்மா வழிங்கும் போது அப்பாவுக்கு அம்மாவும் இருக்கு. நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா இல்லைன்னா அப்பா இல்லை, அம்மாவுடைய அப்பா அம்மா இல்லைன்னா அம்மா இல்லை. அப்ப நமக்கு அவங்க தாத்தா சொத்து பேரனுக்கு. அப்ப அவங்க வழியில உள்ள அந்த பூர்வீகத்தை வாழ்ந்த இடத்த அந்த உயிர் இருக்கும். எப்படி ஒரு விதை போட்ட இடத்துல அத ஒரு வேரினுடைய உயிர் இருக்குமோ, இந்த மாதிரி வாழ்ந்த இடத்துக்கு போனா நம்ம அதனுடைய அணுக்கள். அதனாலதான் ஜாதகத்திலே கேட்பான், நீ பிறந்தது எந்த ஊர், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த கிராமம், எத்தனை மணி, இவ்வளத்தையும் எடுப்பாங்க. இது போக இன்னைக்கு தினப்பலன், வாரப்பலன் கேட்டா அதுவும் பொது பலன்ருவாங்க, லக்னன் பொது பலன். இது போக தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி பார்த்தே அதையும் மாற்ற முடியும்.
தலை விதிய மதியால அறிவு அப்படிங்கிற அதுக்கே உங்களுக்கு அந்த நேரம் வந்தாதான். நீ உனக்கு ஒரு கெட்ட நேரம் அடிபடும்னு இருக்கு, விழுகும் போது அந்த அடி பெருசா இருந்தாலும் தூக்கி விட ஆள் இருந்ததுன்னா அந்த தூக்கி விட முடியாம கிடக்கிறவன் தான் கஷ்டம். இப்போ உனக்கு நடக்கக்கூடியது, உங்களுக்கு இப்ப மழை பெய்யுது இல்ல பெரிய வெள்ளம் வருது, சிக்கிட்டோம், காப்பாத்த ஆள் இருக்கு அப்படின்னா அது நீ நிறைய பேர் இப்ப சொல்றாங்களே தான தர்மம் கர்மம், கடமை செய் போதுங்கிற. தான தர்மங்கிறது தனக்கு ஒருபடி சோறு போக உன் வயிறு நிறைஞ்சிருச்சா அதுக்கு மேல திங்கிற ஒரு வாய் சோறு இன்னொருத்தனுடையதுன்னு இருக்கு. நீ அப்படி வாழுவியா? தர்மப்படி நீ வாழுவியா? வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு உனக்கு வீடு, நாளைக்கு காரனா, நாளைக்கு அதுக்கு மேல அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு நீ சேர்க்க ஆரம்பிச்சிட்ட. அப்ப எத்தனை பேரோட சோத்தை நீயும் சேர்த்து வச்சிருக்க? அதே மாதிரி நமக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளது தான் மட்டும்தான் தெய்வங்கள் தான் தரும். இதை நான் உணர்ந்திருக்கேன். அப்படி போகும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் மாற்று கருத்து. நான் போன இடங்கள் பூராமே இந்த பரிகாரம் தராத விஷயத்த என் பூர்வீகம் எனக்கு தந்தது. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே 8 வழி 16 வழி 8 வழி 16 வழி, அம்மா வழி 8 அப்பா வழி 8 அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் உங்க பூர்வீகத்தை தேடுங்க. வாழ்க்கை கண்டிப்பா மாறும், மாறாதுன்னு கிடையாது. பேரிடர்கள்ல இருந்தாலுமே நீங்கள் கரை ஒதுங்குவீங்க நிச்சயமா. அது கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறது வேற. உயிர் இருந்தா தானே, சுவர் இருந்தாதான் சித்திரம். உயிர் இருந்ததுன்னா என்னைக்கும் பொழைக்கலாம். அந்த மாதிரி அந்த காலத்துல 40,000 வருஷம் சித்தர்கள் வாழ்ந்தாங்கன்னா பேரிடர் வராம இருந்திருக்க. அதை உணர்ந்தவர்கள், அவ்வளவுதான் எனக்கு. ஆமா. அதனால பூர்வீகம் போனாங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடைய விருது விடைபெறுவது உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.